வாவ் வாவ் எவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. அதுக்காக அக்கா வந்து சீனி சம்பல் வந்து ஸ்பெஷலாக எனக்காக செஞ்சாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்குது. இதுக்கு நான் அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். இலங்கையில் ரொம்ப ஃபேமஸான சீனி சம்பல் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனி சம்பல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், மிளகாய், எண்ணெய், சீனி, பட்டை, ஏலக்காய், புளி, கருவேப்பிலை, ரம்பை. இன்றைக்கி நான் சீனி சம்பல் செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை சூடாக்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் நான் 1 இன்ச் பட்டை, கொஞ்சம் ரம்பை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ரம்பை வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, இது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் வெங்காயம் நறுக்கும்போது நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த சீனி சம்பல் ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ். இது ஸ்ரீலங்காவில் இது ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் இது செய்வாங்க. போன வாரம் நம்ம ஆப்பம் வீடியோவில் இதைத்தான் நான் சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இதில் நான் வந்து ஒரு 3 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை, ரம்பை, ஏலக்காய் இதெல்லாம் சேரும்போது இந்த வெங்காயத்தில் ரொம்ப வாசனையாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இதில் நான் வந்து 2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் நிறைய வெங்காயம் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு ஒரு காற்று போகாத பாட்டிலில் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்கு கூட இது கெடாமல் இருக்கும். நான் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு பத்தாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். ப்ரௌன் சுகர் இல்லைன்னா பரவாயில்ல, ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கூட குறைச்சலாம் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் 1 மாதம் அப்படியே நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்து பண்ணிங்கன்னா அது கெடாமல் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடச்சிருச்சு, நல்ல வாசனையாகவும் இருக்குது. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இந்த கலர் எல்லாம் மாறி ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம சுவையான சீனி சம்பல் தயாராகிடுச்சு. ஆஹா, நல்ல வாசனையாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.